இந்த மண்ணு, கல்லு, மரம், உலோகத்துக்கெல்லாம் கடவுள் அந்தஸ்து குடுக்குறீங்களேன்னு. இங்க நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. இந்த விக்கிரகம் செய்றவன் கல்ல கடவுள் ஆக்கல. கடவுள் தங்குவதற்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்றான். இந்த கல்லுல ஒரு விக்கிரகம் பண்ணின உடனே, ஒரு பெருமாள் விக்கிரகம்னு வச்சுக்குவோம். அதுக்கு பிரதிஷ்டா மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. திஷ்டான நெற்றல், பிரதிஷ்டான நிலையாக நெற்றல். எங்கேயோ இருக்கிற தெய்வத்தை கூப்பிட்டு, இனிமே நீ இந்த விக்கிரகத்துல இருக்கணும் எங்க வழிபாட்டுக்காக. ஏன்னா நீ அப்டிராக்டா இருந்தா எங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது என்று ஒரு பிரதிஷ்டை பண்றான். அந்த மந்திரம் சொல்லி, அந்த மந்திரம் பெரிய மந்திரம். அதில் உதாரணத்துக்கு ஒன்று, அசிய நேத்திரம் நாராயணசிய நேத்திரம் பவது, இதில் இருக்கிற கண் நாராயணனுடைய கண்ணாகட்டும். அசிய கிரகணம் தாமோதரசிய கிரகணம் பவது, இந்த மூக்கு இந்த பெருமாளுடைய மூக்காகட்டும். அப்படி வரிசையா இருக்கு மந்திரம். அப்படி சொல்லும்போது அந்த தெய்வம் பார்க்குது, என்னை கூப்பிடுறாங்க, என்ன மாதிரி ஒரு உருவம் செஞ்சு இதில் நீ இருன்னு கேட்குறாங்க. விக்கிரகங்கிற சொல்லுக்கே இன்கார்னேஷன் அர்த்தம், உடல் எடுத்தல்.